ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/4/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் நம்ம 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 4 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் நமக்கு 6 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக நமக்கு 6க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3D கெஸ்ஸிங் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ரிசல்ட் பாருங்கள். முதல் நாள் 124. ஸோ அந்த 124 பாருங்கள், அப்படியே வியூ போர்டு பாருங்கள். 1 4 அப்படியே 124 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 715 அடுத்த நாள் ரிசல்ட்டு, சரிங்களா? ஏ போர்டு பாருங்கள். 7 1 5 நமக்கு ஏ போர்டில் ஒரு 5 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நமக்கு ஏ போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா பி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ பி போர்டில் 4 அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இங்கே 8, ஸோ இந்த இடத்துல 7 547, சரிங்களா? 540 இது வந்து நம்ம ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் உள்ளதில் இல்லை, சரிங்களா? இது சார்ட் கெஸ்ஸிங்கில் மட்டும் தான் சொல்கிறோம், சரிங்களா? 85 47 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 85 47 ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான். ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கடைசி 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 30க்கு 3க்கு ஒரு நம்பர் கம்பெனி 2, 0க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 46க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு ஒரு நம்பர் கம்பெனி 3, 6க்கு ஒரு நம்பர் கம்பெனி 5, 3 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 1, 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு 5ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இங்கே நமக்கு அடிக்கும்போது ஒரு நாள் நமக்கு டேரெக்டாக 4க்கு 4 அப்படியே இறக்கியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போயும் நமக்கு ஒரு 4க்கு 4 அப்படியே டேரெக்டாக இருக்குனாங்கன்னா இந்த 85 47 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ உள்ள நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் நமக்கு போர்டு வைஸாக வந்து பார்த்தோம்னா ஏ போர்டில் நமக்கு 5 அப்படிங்கிற நம்பர் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சி போர்டுக்கு ஒரு 7, ஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஆல் போர்டில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா 6, சரிங்களா? அதிகபட்சம் பி போர்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 567 அல்லது 517 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பாருங்கள் 2 2 2, சரிங்களா? ஆல் போர்டுக்கு 2 2, 7 7 7, ஸோ 8 8 8, ஸோ நாளைக்கு 9 9 9 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் 569 519. ஸோ இதில் இன்றைக்கி பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 13 14, சரிங்களா? இதில் உள்ள நம்பர்ஸில் நெக்ஸ்ட்டு நமக்கு 15 அப்படிங்கிற நம்பர் வரணும், சரிங்களா? அந்த 15 அப்படிங்கிற நம்பர் அடுத்த நாள் ரிசல்ட்டில் 124 ரிசல்ட்டுக்கு 12 13 கேப்பில் 14 இருக்குது, சரிங்களா? 13 அப்படி கேப்பில் 13 நம்பர் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்து 15ங்கிற நம்பரை எடுத்து நமக்கு 715 அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 16 17 அடுத்ததாக உள்ளது தான் 18, சரிங்களா? அந்த நம்பரை எடுத்து நமக்கு 16 கேப்பில் இருக்கும். அதை விட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 148 அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ நமக்கு 16 17 கேப்பில் நம்ம ஏற்கனவே அடித்த நம்பர் தான், சரிங்களா? ஸோ 16 17 அப்படிங்கிற நம்பர் இங்கே உள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 19 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த 569 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1569 அல்லது 15 19 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ எனக்கு இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. 15 69 15 19 இந்த 2 நம்பர்ஸை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 6 1 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஆல் போர்டில் 6 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம சார்ட் கெஸ்ஸிங் மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நம்பர் வரதுனால ஏபிஎஸ்சி பிசியில் நம்ம சொல்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேட் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 5, நம்ம போர்டு வைஸாக பார்த்தோம்னா ஏ போர்டுக்கு ஒரு 5 ஒன்று தெரியுது, சரிங்களா?
நமக்கு பி போர்டில் 6 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. சி போர்டில் 567, 519, 569 சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ போர்டுக்கு ஒரு 5 அப்படிங்கிற நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 1 1. ஸோ மறுபடியும் ஒரு பி போர்டில் ஒரு 1 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. நம்ம சொன்ன நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல் போர்டுக்கான நம்பர் இன்றைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தோன்னா 6 1 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஏற்கனவே வரதுனால இந்த 9 9 வரதுனால தான் நம்ம வந்து பார்த்தோன்னா சி போர்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி 85 47 4 டிஜிட்டில் எடுத்து ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இங்கே 4 5 8 ஸோ இங்கே 7 வச்சாங்கன்னா அப்படியே நமக்கு ஸோ கரெக்டாக வர்றது மாதிரி இருக்கும் சரிங்களா. 85 47ன்னு சொல்லி க்ளோசிங்கில் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிப்ளேஸ் ஆனீங்கன்னா இந்த நம்பர் 1 lakh ப்ளஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 567 சரிங்களா. சி போர்டில் 7 வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. 567, 519, 569 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கால்கட்டை கெஸ்ஸிங்கில் ஸோ நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் மீதி உள்ள நாட்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பாருங்கள். பிப்ரவரி மாதத்தில் 245 சரிங்களா. 245 ப்ளஸ் 478 ப்ளஸ் 866 முதல் 3 நாள் ரிசல்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுறோம் சரிங்களா. அந்த 589 நம்ம பிப்ரவரி மாதம் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 14ஆம் தேதி தான் இந்த 98 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு மார்ச் மாதம் பாருங்கள் 127 முதல் 3 நாள் ரிசல்ட் அப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். 176, 804 நமக்கு அந்த அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 979 உடனே நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. 979 அப்படிங்கிற நம்பர் உடனே நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ 124, 715, 148 ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 987 அப்படி நம்பர் வருது சரிங்களா. நம்ம கான்செப்ட் படி நமக்கு வந்து பார்த்தோன்னா 97 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா 597 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. 97 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 97 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால 597 அந்த 567 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த 2 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த 987 பிரித்து ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா 02 52 நமக்கு 2 அல்லது 9 ஒவ்வொரு கேம்லேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு 2 வந்திருக்கு, அதுக்கு மறுபடியும் 2, திரும்ப நமக்கு 2க்கு பதிலாக நமக்கு வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி 7 வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 569 1 சரிங்களா, 569 1 அதே மாதிரி 517 1 சரிங்களா. இந்த 2 நம்பர்ஸையும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தோன்னா நம்ம 547 எதனால் சொன்னேன் வந்தேன் அப்படிங்கிறத நான் 4 டிஜிட் எது கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல. ஸோ அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 796 இந்த 639 பார்த்துங்க. அதே மாதிரி 602 209 பார்த்துக்குங்க. இந்த 639 ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 184 அந்த நம்பர் தான் இன்றைக்கி அடிச்சிருப்பாங்க. 796க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 241 அந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 124 இருக்கும். இந்த கேப்பில் 715 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே 209க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 7 5 4 602 ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 5 7 இந்த 157 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே கேப் அடிச்சிருப்பாங்க. மீதி உள்ள இந்த 754 தான் நம்ம 547 அப்படிங்கிற நம்பர் 1 lakh ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். சிம்பிளாக நீங்கள் எந்த நம்பர்ஸுமே நான் ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ஏ போர்டில் 5 வச்சுக்கிட்டு நம்ம ஆல் போர்டில் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு வந்து மொத்தமாக இதை வச்சு தான் கேம் இருக்கணும் சரிங்களா. ஏ போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. பி போர்டில் 6 அல்லது 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. சி போர்டில் 7 அல்லது 9 இதை வச்சா நம்ம கேம் நமக்கு ஆட போகிறோம் நமக்கு சரிங்களா. ஸோ
இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 547 அப்படிங்கிற நம்பர் எடுத்து டைப் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 5 வச்சுட்டு பி போர்டில் 6 வச்சு 567 ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 519. இந்த 2 நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்கு. இந்த 1 லேக் ப்ரைஸில் இந்த நம்பரை எல்லாம் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.